அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சதர்ன் ரயில்வேலேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபர் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணி நம்ம பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு புரியும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இந்த டெய்லி அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சதர்ன் ரயில்வே ரெக்யர்மெண்ட் ஃபார் எதற்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ஸ்கவுட் அண்டு கைட்ஸ் கோட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா 2024க்கு ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியாயிருக்கு. ஸோ இது முழுக்க பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் ஆஃபர். ஸோ இந்த கேட்டகரியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இது முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா 17 வேக்கன்சிஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஸோ இதோட டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதாவது சதர்ன் ரயில்வேலேருந்து வந்திருக்க ஜாப் ஆஃபர் பார்த்திங்கன்னா, அதாவது ஸ்கவுட்ஸ் அண்டு கைட்ஸ் கோட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லெவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் போஸ்ட் அண்ட் லெவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 லெவல் கொடுத்துருக்காங்க. லெவல் 1ல் பார்த்திங்கன்னா 14 வேக்கன்சியும், லெவல் 2ல் வந்து பார்த்திங்கன்னா 3 வேக்கன்சி. ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 17 வேக்கன்சிஸ் வந்து இந்த ஜாபுக்கு வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோடைய ஓப்பனிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். 20/1/2024 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. க்ளோசிங் டேட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 20/2/2024, அதாவது ஃபெப்ரவரி வரைக்கும் நமக்கு இதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு டைம் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டை பொறுத்தவரை குவாலிஃபிகேஷன், ஸோ என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், ஸோ அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவங்க ஒரு 10th முடிச்சிருக்கலாம், ஐடிஐ டிப்ளமோ முடிச்சிருந்தால் இதுக்கு வந்து எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு ரிட்டன் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இதில் எப்படிலாம் குவாலிஃபைடு பண்ணுறாங்க, அதாவது எப்படிலாம் வந்து ஃபில்டர் பண்ணுறாங்க, ஸோ இதுக்கு என்ன விதமான டெஸ்ட்லாம் எடுக்கிறாங்கன்னா, ஸோ ரிட்டன் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 மார்க் வந்து வைக்கிறாங்க. சர்டிஃபிகேட் ஃபார் மார்க்ஸ் ஃபார் சர்டிஃபிகேட், ஸோ நம்மளோட சர்டிஃபிகேட்டுக்கு வந்து ஒரு 40 மார்க் தராங்க. நெக்ஸ்ட் வந்து பார்ட்டிசிபேஷன் சர்வீஸ் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து ஒரு 10 மார்க்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மினிமம் எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷன், இதுக்கு வந்து எதை மார்க் கொடுக்கல, அது ஒன் அடிஷன் ஈவெண்ட், ஸோ அவங்க வைக்கிற ஈவெண்ட்டை பொறுத்து ஒரு 7 மார்க்கும், அந்த 2 or more அடிஷன் ஈவெண்ட்டுக்கு ஒரு 10 மார்க்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது பார்ட் ஏல. இந்த பார்ட் பியை பொறுத்தளவில் ஸோ ஒவ்வொரு கேட்டகரிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 10 மார்க்லேருந்து 7 மார்க் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. தெளிவாக பார்த்துக்காங்க. ஸோ இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த இதில் வந்து எலிஜிபிள் ஆக முடியும். ஃபீஸ் கன்செஷன் பொறுத்தல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸர்வீஸ் மேன்ஸ்க்கு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மற்றவங்களாம் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் லெட்டராக கொடுத்துருக்காங்க, நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இது வந்து எப்படிலாம் அப்லோட் பண்ணக்கூடியது இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரியாக வந்து ரிசர்வ் கேட்டகரிஸ் வந்து நீங்கள் வந்து இது வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக படித்து பார்த்துக்கோங்க. ஒரிஜினல் சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுற மாதிரி தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாபை பொறுத்தளவில் இந்த அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் அகைன், அதாவது இந்த மார்க் வந்து டோட்டல் மார்க் சொல்லிடுறேன். டோட்டல் மார்க் வந்து இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 மார்க் வந்து அந்த ஒவ்வொரு லெவலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது டோட்டலாக 100 மார்க் வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 2 லெவல் கொடுத்துருக்காங்க. லெவல் 1ல் இப்போ நான் சொன்ன மாதிரி 17 வேக்கன்சி, லெவல் 2ல் வந்து 3 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜை பொறுத்தளவில் கண்டிப்பாக இந்த ஜாபை பொறுத்து பார்த்திங்கன்னா ஏஜ் வந்து லெவல் 1க்கு வந்து பார்த்திங்கன்னா 18லேருந்து 33யும், லெவல் 2வை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா 18லேருந்து 30 வரைக்கும் கொடுத்துருக்காங்க இந்த ஜாபுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் கேட்டகரிஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் தெளிவாக படித்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாபை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்தவரை அதர் கேட்டகரிக்கு 500ம், எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 250 ரூபீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயுமே பாருங்கள்
இந்த அதர் கேட்டகரிஸில் வந்து 400 வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்டட் தோஸ் ஹூ ஆர் ஃபவுண்ட் த எலிஜிபிள் ஆஸ் பர் த நோட்டிஃபிகேஷன். ஸோ இவங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது எழுதி முடித்ததுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்டு வந்து தருவாங்க. அதேமாதிரி எஸ்சி எஸ்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த 250 ரூபா ஃபுல்லாகவே ரீஃபண்ட் ஆகும். அதாவது வந்துன்னா அவங்களுக்கும் அந்த எலிஜிபிள் ஆஸ் பர் த நோட்டிஃபிகேஷன்ஸ். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் அப்போ எஸ்சிஎஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 250 அப்படியே ரிட்டன் ஆகும். அதர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 400 வந்து ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத அப்ளிகேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். ஸோ டாக்குமெண்ட் டு பி அப்லோடட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் ப்ரூஃப் வந்து டேட் ஆஃப் பர்த்தோட அப்ளை பண்ணிக்கணும். கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, ஸோ எஸ்சி எஸ்டி ஓபிசி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நம்ம இதில் வந்து உள்ளே அப்லோட் பண்ணுற மாதிரி வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சிக்னேச்சர் அண்டு ஃபோட்டோ இது வந்து ஸ்கேன் பண்ணி ஸோ அவங்க கொடுத்துருக்க அந்த சைஸ்க்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைனலாக வந்து பாருங்களேன், அனெக்சர் 1 பொறுத்தவரை என்ன கொடுத்துருக்காங்கன்னா சர்டிஃபிகேட் ஃபார் ஆக்டிவிட்டீஸ். ஸோ கண்டிப்பாக இந்த சர்டிஃபிகேட் ஃபார் ஆக்டிவ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கிறவங்க வந்து இந்த அவங்க வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணும் போது இதை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணி ரெலவெண்ட்டு கன்சென்ட்டை நீங்கள் வந்து சைன் பண்ணி தான் வந்து நீங்கள் இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஸ்போர்ட்ஸ் கேட்டகரிஸில் இருக்க கேண்டிடேட் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ இதில் தகுதியானவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தனா எனக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.